சர்ப்ரைஸ், என்ன காலையில வந்திருக்கீங்க? நானும் கணேசன் சார் சொன்ன லாயரும் வேலுவை பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறோம். அதான் நாங்க வர வரைக்கும் அனுவை கொஞ்சம் பாத்துக்க முடியுமா? சான்ஸே இல்ல. ஏன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா அனுச்செல்லம் தான் என்ன பாத்துப்பா. என்னடா? சரி, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி அனு, அம்மா போயிட்டு வரேன். ஓகே, அமைதியா இருக்கணும். பாய் மா. சரி, நான் போயிட்டு வரேன். அனு உட்கார்றா. இன்னைக்கு நானு உனக்கு சமைச்சு கொடுக்குறேன். ஓகே? ஐயோ வேணாம் அங்கிள், நான் பாவம்ல. ஓ சரி, ஓகே. அப்ப நீ எனக்கு சமைச்சு கொடு. ஐயோ வேண்டாம் அங்கிள், ஏன்னா நீங்க பாவம்ல. சார், நாங்க வைரவேலை பார்க்கணும். போய் பாருங்க. தேங்க்யூ சார். வேலு மேடம், மேடம் எப்படி இருக்கீங்க? அனு பாப்பா எப்படி இருக்கா? மேடம், இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி 2 பேரும் உம்முனே இருக்கீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். மேடம், நீங்க மிரட்டல அந்த ரூபவதி என்ன தொட்டு கூட பேசுறது இல்ல. ரொம்ப பயந்து கிடக்குறாங்க. எதுக்கு வேலு நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்கிற? உன் மனசுக்குள்ள நீ எவ்வளவு வலியை தாங்கிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ரூபவதி ஏதாவது உங்ககிட்ட பேப்பர்ல கழுத்து வாங்கினாங்களா? அப்படிலாம் அது வாங்கல சார். நான் எதுவா இருந்தாலும் என் லாயர் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கங்கன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, ரஞ்சனி மேடம் போட்ட நங்குரத்தினால அந்த அம்மா என் பக்கத்திலேயே வர்றதில்ல. நீ கவலைப்படாத வேலு, ஜட்மெண்ட்குள்ள எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன். அதுதான் எனக்கு தெரியுமே மேடம், நீங்க வேற சொல்லணுமா? அப்படியே எனக்கு தண்டனை கிடைச்சாலும் உங்களுக்காக அதை மனப்பூர்வமா ஏத்துக்குவேன்.